ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th தமிழ் ஒரு மாதிரி வினாத்தாள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பள்ளியில் நடைபெற்ற ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இது எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற கொஸ்டின் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்லேருந்து மேக்ஸிமம் 8லேருந்து 10 1 மார்க் கேட்டுருவாங்க. 14 1 மார்க்கில் இன்டர்வியூ கொஸ்டின் தான் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். அந்த இன்டர்வியூ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா புக்கில், அதில் தேர்ந்தெடுத்து படிங்க. நம்ம ஒரு பிடிஎஃப் கொடுத்துனா அந்த 1 மார்க்லாம் நல்லா தரவாக படிச்சிங்க. இந்த 14 1 மார்க்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க. குருவினா உங்களுக்கு சிறுவினால பிரச்சனை இல்லை, அது எல்லாமே கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். நம்ம கொடுத்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் அதுவே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் 7 2 14 அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இலக்கண குறிப்புக்கு எல்லாமே நான் பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். அது எவ்வளோ மாணவர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து படித்தாலே கண்டிப்பாக அந்த 7 2 14 மார்க்கு ஷோராக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க 6 7க்கும் எல்லா கொஸ்டின் நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த இலக்கண பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோராக 7 2 14 மார்க்கை நீங்கள் அட்டன் பண்ணவே முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ கமெண்டில் வந்து நீங்கள் தருவீங்க, அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற போல் நான் படிச்சுட்டு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவினாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்திருக்கு நான் செக் பண்ணது வரைக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கிற கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வருமானு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாலே ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான் வச்சுருக்கோம். ஸோ அந்த பிளான் படி நம்ம கொஸ்டின் பேப்பர் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே வரும் யூடியூப்பில். ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருக்கீங்களா பாருங்கள். அப்படி படிக்கலாம் இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.